அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்னைக்கு ஒரு ஹோம் ரெமெடி தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். பித்தத்தினால வர தலைவலிக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கும் ட்ரை பண்ணலாம், பெரியவங்களும் கண்டிப்பா பண்ணலாம். அதிகமா பித்தம் இருந்துச்சு, அதனால தலைவலி வருது அப்படின்னா இது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். இல்ல எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இஞ்சி எடுத்துக்க போறேன். இஞ்சி இந்த சைஸ் இருந்துச்சுன்னா போதும், ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்தால் போதும். அப்புறம் பூண்டு ரொம்ப கம்மியாக ஒரு பல்லு பூண்டு போதும். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலில் எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம், அதை கட் பண்ணி போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க. இது நம்ம இஞ்சி கழுவின தண்ணியே போதும். ஸோ இதில் தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்த்த வேண்டாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பல்ஸில் வச்சு அரைச்சிருங்க. நல்லா பொடி அந்த மாதிரி இதாயிரும். இப்போ இதை ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட சாறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நிறைய சாறு வரும். இப்போ இந்த சாறை மட்டும் ஒரு கரண்டிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ எடுத்துக்கோங்க. அதை நம்ம சூடு பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ சாறு வருது அப்படின்ட்டு. இது நல்லா புழிஞ்சிட்டு, குழந்தைங்களுக்குனா இந்த அளவு போதும், பெரியவங்களுக்குனா கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். இது நல்லா நம்ம சூடு பண்ண போகிறோம். நல்லா கொதிக்க விடலாம் கூடாது. நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு சூடு பண்ணி நல்லா உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா பித்தம் நல்லா இறங்கிடும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இந்த தண்ணியை தலையில் இருக்கிறதுக்கு அப்படியே அலோவ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அடுத்த நாள் எப்பவும் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கலாம். இல்லை ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தலைவலி உங்களுக்கு நல்லா இம்மீடியட்டாகவே சரியாகும், நல்லா கேட்கும், பித்தத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். தலையில் தேய்க்கிறதுனால தான் அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை தேய்க்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.